கரைக்கும் தேங்காயிலே ஏமன்னா தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்ல எம்மானே கையேந்த பிள்ளை இல்ல கரைக்கும் தேங்காயில் கையேந்த குழந்தையில் பூசணிக்கா தோட்டத்தில் பூப்பறிக்க பிள்ளை கத்தரிக்கா தோட்டத்தில் காய்பறிக்க பிள்ளை கிள்ளரிக்கா தோட்டத்தில் என்ன பாவம் செய்துட்டேன் ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லை ஆவை அடித்துட்டேன் அந்த நேரம் ஏசிட்டேன் வைத்தாரோட அடைக்கலத்தை வயிறேறிய செய்துட்டேன் நான் வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசை உண்ட கார வட்டி போட்டல்ல கடை வயிறு நிறைத்ததுண்டான் பிச்சைக்கு வந்தவர பிறகு வர சொல்லிட்டேனோ அன்னம் என்று வந்தவரை நாடுத்து வர சொல்லிட்டேனா தாயில்லாத பிள்ளைகளை தலையதில கொட்டிட்டேன் உங்க தேவி நாகக்கண்ணே பட்டர நல்லதில பதரை அள்ளி கலந்தே ஓட்ட நாளி மறக்கா உண்டு ஓட்டந்த தோசை உண்டா கண்டுக்கு பாலிடாமல் கண்டுக்கு நாம் பாலிடாமல் காவி கறந்து நான் உண்டிட்டேன் சாமி உங்க தேவி நாகக்கண்ணே நான் ஒரு பாவம் செய்யலையா அக்கினிய தீண்டிட்டேனா அடுத்தார பேசிட்டேனா புத்துக்குள்ள இருக்கும் அடி கொண்டு அடித்தேன் அரைத்த அம்மியை அலசாம சாத்திட்டேன் புத்தின உலக்கையத்தா நான் குறுக்க போட்டு தாண்டிட்டேன் ஆவை அடித்தேனா நார கொடுமை செய்தேனா மழை பெய்த முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை மண்ணலைந்த கையால் எம்மானும் அடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லையே கரைக்கும் தேங்காயில கூட எனக்குன்னு கையேந்த பிள்ளை இல்லையே மன்னவா நான் என்னதான் பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை
பிச்சைக்கு வந்தவரை நான் பின்னால் வர சொன்னேனா? இல்லை அன்னமென்று வந்தவர்களை நான் அடுத்து வர சொன்னேனா? பட்டர நெல்லிலே பதற எல்லை கலந்தேனா? ஓட்ட நாளை மறக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்த நான் மன்னவா? அப்படின்னா அந்த காலத்துல காடு கரைக்கு வேலைக்கு போனாங்கன்னு சொன்னா அப்ப இப்ப கொடுக்குற மாதிரி சம்பளம் துட்டுலாம் அப்ப கிடையாது. அப்ப துட்டு பழக்கம் ரொம்ப கிடையாது. அப்போ வேலைக்கு போறவங்களுக்கு கூலி என்னது கொடுப்பாங்க? நெல்லுக்கு போறாங்கன்னா 4 கொத்து 5 கொத்து நெல்லு கொடுப்பாங்க. அதேதான். சோளம் இருக்க போனாங்கன்னா சோளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சாமி கதிரு காடக்கண்ணி இருக்க போனாங்கன்னா காடக்கண்ணி கொடுப்பாங்க. சோளம்னா சோளம், நெல்லுனா நெல்லு, வேற ஏதாவது பயிர் போட்டா அந்த பயிர். கடலை இருக்க போனா கடலை கொடுப்பாங்க. அப்ப என்னை பயிரை அறுவடை பண்ணுதாங்களோ அதைத்தான் வேலை பார்த்தவங்களுக்கு கூலியா 2 கொத்து 3 கொத்து கொடுப்பாங்க. விழுந்து எடுக்க போனா விழுந்து எடுக்க போனா உளுந்து எடுக்கவா? உளுந்தியா? விழுந்து எடுக்க போனா விழுந்து கொடுப்பாங்க. உளுந்து எடுக்க போனா உளுந்து கொடுப்பாங்க. விழுந்து எடுக்கணும்னு சொன்னேன். அப்போ இப்படி கொத்து கணக்கா சொல்லி வேலைக்கு கூட்டு போனா வேலையை முடிச்சதுக்கு பின்னால அவங்க வரிசையில பெட்டியை வச்சு அவங்க கொத்து கணக்கு வாங்கணும்னு கூலியவங்க வரிசையில நிப்பாங்க. இப்ப களத்துல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. களத்துல கொண்டு வந்து போட்டிருக்க நெல்லுல இந்த ஐயா நின்று அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு வீட்டுக்கார ஐயா. இந்த வீட்டுக்காரம்மா என்ன செய்வா தெரியுமா? அவ அங்க இருந்து வருவா. இந்த பயிர் அங்க இருந்து வரும்போது பாத்துக்கிட்டே வருவா. இந்த முத்தை இவளுக்கு அள்ளி கொடுக்கவா? அளந்தளந்து மொத்தமால சண்டாலே அள்ளி விடுதான். இவன் அள்ளி கொடுத்துட்டா நமக்கு எங்க இருக்கும்? அவர் வேலை பார்த்தவங்களுக்கு கூலியை சரியாத்தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவன் அங்க இருந்து வரும்போது இந்த பயத்தை இவங்களுக்கு கொடுத்துறவா அப்படின்னு அவரை கூப்பிட்டு, ஏயா இன்னும் முன்ன அவ விடிய விடிய வந்து வேலை பார்த்துட்டு நிக்கால, காலையிலே வந்துட்டா அந்த காலம் வேலைக்கு போனா 4 மணிக்கு வேலைக்கு போயிருவாங்களாம். ஆமா. அப்ப விடிய காலமே வந்து இன்னும் முன்ன வேலை பார்த்திருக்காள, இவளுக்கு இந்த சின்ன மரக்கா கொண்டு அளந்து போட்டா காணுமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க, அதை தூக்கிட்டு வாரோம்பா. இவர் நினைப்பாரு நம்ம பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்ல மனசு போலுக்க அப்படின்னு இந்த மரக்காவை உள்ள வச்சுட்டு அந்த அம்மா சொன்ன பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவாரு. அவர் தூக்கிட்டு வந்து நெல்லத்தான் கோதி இருப்பாரு. கீழோடி அவ்வளவு ஒழுவிரும். ஓட்ட நாளி மரக்கா பிறகு அதான் அந்த ஆசை விடாம ஓட்ட நாளிய கொண்டு அளந்து போட்டா அவருக்கும் தெரியல. இவாதான் அதுக்கு தகுந்தபடி அந்த ஐயாவுக்கு ஏற்பாடு பண்ணி இதை கொடுத்துட்டா. அப்ப இது ஒரு பாவம் தானே, வேலை பார்த்தவங்க வயத்துல அடிக்க கூடாது. அப்போ இதெல்லாம் ஒரு பாவம் தானே மன்னா, இப்படி ஏதாவது நான் பாவத்தை பண்ணேனா நான் வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசை உண்டா? கார வட்டி போட்டு நான் கடை வயிறு நினைத்தது உண்டா? வட்டிக்கு வட்டி வாங்கி சாப்பிட்டாலும் அது ஒரு பாவம் தானையா? ஆனா பாவம் தான். முதல்ல இந்த கடை வாங்குற ஆளுக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்கணும். பொட்ட பிள்ளையே கரை சேர்க்கணும். வட்டிக்கு வாங்கினா தான் கரை சேர்க்க முடியும். யாரு பொட்ட பிள்ளைய பார்க்க சொன்னா? நான் இவன் கடவுள் கொடுத்த பாக்கியம். ஆம்பளை பிள்ளைய பார்க்க வேண்டியதானே? அதான் கடவுள் கொடுத்த பாக்கியம். ஆமா. இப்ப உள்ள தங்க விலையில தங்க வாங்க முடியாது. எங்க ஊர்ல எனக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவு. சரி. பக்கத்து தெருவு அந்த ஐயாவுக்கு வேணுமுங்க வசதி. சரி. ரூபாயை உண்மையில நடந்தது. அவர் வட்டிக்கு ரூபாயை கொடுத்தாலும் 10 பைசா வட்டி பிளேடு வட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்க ஏரியாவுல பிளேடு வட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி. ஏகப்பட்டது 12 பைசா 10 பைசா வட்டி. ஆமா. அந்த ரூபாயை கொடுத்ததும் போறாம நீ ரூபாயை இவ்வளவு நாளைக்குள்ள இப்படி எனக்கு தரலைன்னா வீட்டு பத்திரம், வீட்டு மனை என்ன இருந்தாலும் பைக்கா காரா என்ன இருந்தாலும் சரி அத பத்திரமா ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அந்த ரூபாயை கொடுப்பாங்க. வட்டி வாங்கிடுவாங்க. கஷ்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க? தாத்தா சொன்ன மாதிரி பொட்ட பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா வேற வழி இல்லாம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா வட்டிக்கு வாங்கிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஊருக்கு 10 வீடு இருக்கு.
ஊருக்கு 10 வீடு இருக்கு, 10 தோப்பு துறவா இருக்கு, எல்லாம் இருந்து என்ன செய்ய 2 ஆம்பளை பிள்ளைய மூத்த பையனை கட்டி கொடுத்து 6 வருஷம் 7 வருஷம் ஆக போகுது. இன்னமும் ஒரு பிள்ளை கிடையாது. அப்ப பாவம் சும்மா விடாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஆசை இருக்கணும், பேராசை இருக்க கூடாது. இதுக்குதான் 3 பொட்ட பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கேன். தங்கம் வாங்க முடியாம பெரிய தங்கம், பெரிய தங்கம், நடுவுல தங்கம், நடுவுல தங்கம், சின்ன தங்கம், சின்ன தங்கம். பெண்ணு கேட்டு வந்தா மாப்பிள்ளாமா சும்மா கட்டிக்கிட்டு போறாரு. யாமனு கேட்கணும். சும்மா கட்டிட்டு போக என்ன வேறு நகை கேட்பாரு. ஆமா தங்கம் எவ்வளவு போடுவோம் பாரு. போயா போ. என் பிள்ளையே 50 கிலோ தங்கம். ஆமா அதுக்கு மேல என்ன வேணும்? அதான் என் பிள்ளைக்கே தங்கம்னு பேர் விட்டுருக்கேன். இதுக்கு மேல தங்கம் இதுக்கே போடணும் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளையும் அப்படியே ஏமாத்தி கட்டி கொடுத்தேன். அப்போ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல உங்க மனைவி நான் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படி என்று அந்த நாகக்கண்ணி மனம் நொந்த அழுது புலம்பி உங்க தேவி நாகக்கண்ணியே நான் என்ன பாவம் செய்திட்டேனோ மன்னவா இதுவரைக்கும் குழந்தை இல்லை, எனக்கு யாருடைய தீவினையோ அன்னவய மனுடைய சொல் பிழையா, எனக்கு காலத்தோட விதிப்படியா ஐயோ விதிப்படியா எனக்கு கடவுளோட சோதனையோ விதிப்படியோ எனக்கு மாதாவில் விதிப்படியா ஏ மறையோன் செய்த குச்சம் தானா ஏ தாயாரில் விதிப்படியா மன்னவா விதிப்படியா ஏ தலையடியிலே விதிப்படியோ மன்னவா பெண்ணாக நானும் பிறக்கலாமா பிள்ளை ஒன்று இல்லாமலே இந்த பூவுலகில் வாழலாமா சாமி வங்கையாக நானும் பிறக்கலாமா மணலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா ஏ கன்னியாக பிறக்கலாமா நான் பிறக்கலாமா இந்த கலி உலகில் வாழலாமா அண்ணான பிள்ளை ஒன்று இல்லாமலே இனி இருந்தாலும் இழப்பமையா நான் இருசி என்று பேரெடுத்து நான் இருந்தாலும் இழப்பமையா அது இழப்போமையா நான் இறந்து போனாலும் குற்றம் இழப்பையா மண்ணான வாழ்ந்தாலும் இழப்போமையா நான் பாதகத்தி சண்டாலே நான் மலடு என்று பேரெடுத்து மண்ணா வாழ்ந்தாலும் இழப்போமையா அது இழப்போமையா மலடி மாண்டு போனாலும் குற்றமில்லை இழப்பையா இருந்தா இழப்போம் நான் இருசி என்று பேரெடுத்து இந்த உலகத்திலே நான் இறந்து போனாலும் குற்றமில்லையே மன்னவா வாழ்ந்தா இழப்போம் மலடு என்று பேரெடுத்து நான் மாண்டு போனாலும் குற்றமில்லையே மன்னா என் நாக்க பிடுங்கிடுவேன் நான் அஞ்சனத்து தின்னுடுவேன் நல் உயிரையே நான் மாய்க்க போகிறேன் மன்னவா என்று நாகக்கன்னியானவள் கண்ணீரும் கவலையும் கொண்டு
காய்க்கும் காலத்திலே நான் காயாமல் போனேன் மன்னவா. பாதகத்தினால் பூக்கும் காலத்தில் பூவாமல் போனேனே. பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும் என்பார்கள். பட்டம் தவறினா பனங்கிழங்கு கூட நாரா போகும்னு சொல்லுவாங்களே. 10 நாள் கூட ஆயிடுதுன்னா அந்த பனங்கிழங்கு புடுங்கி நொடிச்சு சாப்பிட முடியாது. நாரா இருக்கும், பல்லுல குத்தும். அப்ப இந்த வயசு பிள்ளை இல்லையே, நம்ம நான் இருந்து என்ன செய்ய? நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுத, கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி அழுவுத. ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாரம் 5 மணிக்கு எழுந்துச்சு டீ கடையில போய் இருந்து 2 டீயை குடிச்சிட்டு அங்க பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட அண்ணாச்சி எனக்கு பிள்ளைல குழந்தைன்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னா என்ன செய்வாங்க? காரி மூஞ்சில துப்பிடுவாங்க. காரி மூஞ்சில துப்புவான். இன்னொருத்தையும் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இல்ல என்ன நீலாம் ஒரு ஆம்பளையா? என்ன இப்படி பேச? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? அறிவு இல்லையோ? ஏல கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. ஆகி போச்சு. மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. டைவர்ஸ் பண்ணிடாமோ? அவ தங்கச்சி இருக்கா பாரு, உன் குழந்தையா? அவ சூப்பரா இருப்பா. நல்லா இழிக்க பாரு. பிறகு அவளை கூட்டிக்கிட்டு வா, கூட்டலாமா? அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அவள வந்த நேரத்துல இருக்கான்னு பாப்போம். என்னமோ இவன் வந்து பேர்காலம் பார்க்கறது மாதிரி பேசுவான். அவன் பேசி இழுத்து விடுவான். அப்ப 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. பேசுவான். நல்ல மனதோடு இருந்தவர்கள் மனதுல நஞ்சை விதைப்பார்கள். ஆசையை வளர்த்து விட்டுருவான். பிறகு அப்ப உலகம் இப்படி இருக்கு. எடுத்து விட்டுருவான். நான் என் மனசுல இருக்க கவலையை யாருகிட்ட நான் போய் சொல்லுவேன்? நான் சொல்ல முடியும் அப்படின்னு நாகராஜன் சொன்னார். மனைவி பார்த்து சொன்னார், மன்னா என்ன இருக்கு வரைக்கும் நம்ம இல்லேன்னு இறந்து போயிட்டோம்னு வைங்களேன், போயிட்டோம்னா நாளை பின்ன வாழ்ந்து மடிந்து நம்ம வைகுண்டம் சேருங்காலம் வந்தா நம்மள வழி அனுப்ப ஒரு பிள்ளை இருக்கா? கிடையாது கிடையாது. சேர்ந்திருந்து இருபேரும் சிவலோகம் சேரும் காலம் வந்தா சேர்ந்தனப்ப நாமளுக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. அப்படி மாண்டு மடிந்தா பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம் வரும்? மன்னா தாங்கரை ஓரம் கரை ஓரம் கரை ஓரம் அங்கங்கரைக்கு போராட்டம் ஏ மன்னவா என் தெய்வமே. மன்ன குளத்தாங்கரை ஓரம் கரை ஓரம் கொட எடுக்க கொட உடைக்க போராட்டம் என் தெய்வமே ஏ மன்னவா. ஏகன தாங்கரை ஓரம் கரை ஓரம் கெண்டி தூக்க போராட்டம் என் மன்னவா என் தெய்வமே. மன்னவா தீர்த்த கரை ஓரம் செம்படுக்க போராட்டம் பெண்டாட்டம் திண்டாட்டம் பொங்கடி வினாக கண்ணி போராட்டம் நம்ம செத்தாலும் திண்டாட்டம் நம்ம செத்தாலும் திண்டாட்டம் போராட்டம் நம்ம செத்து போனாலும் திண்டாட்டம் அல்லவா? அதனாலே தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்பார்கள். தான் வச்ச பிள்ளையா இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். அப்படி பிள்ளை இல்லாம செத்துட்டா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு, சித்தப்பாவுக்கு நீங்க தானடா பிள்ளைக்கு பிள்ளையா இருந்தீங்க, வாங்க உங்க கைய வைங்க நேரமாவது அப்படின்னு அவன் சொல்லுவான். பணம் இருந்தா காசு இருந்தா முன்னால
வந்து நிப்பான். பணம் காசு இல்லாம இருந்தார்களேயானா சொந்த பெரியப்பா மகனை சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் எங்க அப்பனைக்கே கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளி அடிக்க போயிட்டான் பாவி, இவனுக்கான கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பைய சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்கவன, இவனுக்கு என்ன வச்சிருக்கான் அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒரு குணத்துக்கு கிடையாது. அதனால நம்ம பிள்ளை இல்லாம செத்தாலும் நமக்கு மோட்சம் இருக்குமா? தான் பிறனும் பிள்ளைன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பான்னு வந்து அழுதுகிட்டு நிப்பான். தன்னோடு பிறக்கணும் பிறவின்னா நம்ம சொந்தமா கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாம்னா ஒருவே நம்மள அடிச்சா வந்து என்னன்னு கேட்பான். இல்ல என் தம்பி நீ அடிச்சியோ? கணேசா, அப்படியா? என் தம்பிக்கு மண்டையில முடியலாம இருக்கானா? அப்படியா? நீ எப்படி என் தம்பி அடிப்பறி? என் தம்பி நீ அடிப்பேனா? அந்த அருவாளடல அப்படி கேப்பா. கூட வந்து தம்பி அண்ணன் தம்பி இருந்தாம்னா கூட இருந்தா பேசுவீங்க. ஆமா, அதே மாதிரி அதான் ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னு இருக்கான். சரிதானே? ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் வேடிக்கை தானே பார்க்கும். அதேதான். அதனால என் மன்னா நாகராஜா, என்னய்யா, இனி நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், இறந்து போக போறேன் அப்படின்னு உடனே அப்ப நாகராஜன் சொன்னார், எப்படி? ஏ நாகக்கண்ணே, வாழ தெரியாதவன் தான் சாகனம் நினைப்பான். வாழுவதற்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு. அதனால நம்ம சாகனம் என்னைக்கும் நினைக்க கூடாது. இறைவன் கொடுத்த உயிரை அவரே எடுத்துக்கிடட்டும். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த காளியாத்தா தான் துணை இருப்பார். அதனால நாம பிள்ளை இல்லா கவலையை தீர்க்கணுமானா 12 வருடமாக நாமல் பாரத்தவங்களை இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒன்று கூடி எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலைமுறைக்கு வெள்ளி சவா தலைமுறைக்கு விரதமதி இருந்து வா, தலைமுறைக்கு ஸ்நானம் செய், சங்கரன மனதில் சாண்டால தரைமலைக்கு சந்தனத்தால் கோலம் போட், மாவு கொண்டு தரைமலை மஞ்சளாலை கோலம் போட், பாலு கொண்டு தரைமலை பன்னீராலை கோலம் போட், கோலமிட்ட இடமதில குருத்து வலையிலை விரித்தார், நாயகனை பிடித்து வைத்தார், நிறநாளி நிறம் மர தெச்சனையும் தேங்காப்பல் தீபங்களை ஏற்றி வை, ஆள நல்ல குளிய வெட்டி குளிய வெட்டி கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை அடுக்கினார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். தன்னுடைய நாக்கை ஊசியிலே ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்தி கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்தார்கள். உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவனை மறக்கவில்லை, அன்னம் தண்ணி அருந்தவில்லை, ஆண்டவனை மறக்கவில்லை. ஹரஹரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா என் அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்தே ஒரு
நாள் தவம் இருந்தாரா? இல்ல. இல்லை ஒரு வாரம் தவம் இருந்தாரா? இல்லை ஒரு மாதங்கள் தவம் இருந்தாரா? வருடம் 12மாகவே தவம் இருந்து வந்தார்கள். 12 வருடமாக தவம் இருந்தும் பகவான் வரவில்லை. அப்ப ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார். சாமி ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, பாலர் செய்யும் தவத்தை பாரும், இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரும். பாலர் செய்யும் தவத்தை பாரும், இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரும். என்ன குச்சம் நான் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்துட்டேனோ சிவ சம்போ சங்கரா, ஏழைக்கு நீர் இறங்க வேணும், இந்த ஏழைக்கு நீர் இறங்க வேண்டும். மனமிறங்கவில்லை. இந்த ஏழைக்கு இறங்கி நீங்க இறைவன் வரம் கொடுக்க வேணும் என்று அழுது புலம்ப அன்னைக்கு இவங்க தவமாகப்பட்டது முக்தி வச்சு ஆடாத கைலாசமே ஆடுகின்றது அசைகின்றது, நகலாத கைலாசமே நகண்டு மெல்ல ஆடுகின்றது. அப்ப இறைவன் இவர் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல பகவானும் பார்வதியுமாகவே படைத்த உலகமெல்லாம் படியிழக்க வேணும் என்று இந்த பார்வதி என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு ஆண்டவனோடு படியிழக்க வாரேம்னு சொல்ல சிவன் பார்த்தார். என் கூட வந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. ஏன்னா இறைவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்து மானிட மக்களை பலவிதமாக படைத்திருக்கேன். கூனாக இருப்பார், குருடாக இருப்பார், செவிடாக இருப்பார், நொண்டியாக இருப்பார். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒருவருக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய வசதி கொடுத்திருப்பேன், ஆனால் அவர்களுக்கு ஒரு பிள்ளை வரம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க கூட நல்ல கூழ் இருக்காது, அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன், 21. அதனால நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தி என் மனதோ இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. சிப்பு இல்லாத மணிப்பாசா? அதனால என் கூட வரணும்னு நீ ஆசைப்பட்டா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியம் வேணுமா? உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் இருக்காரு பாரு, அந்த மாய கண்ணன் மேல சத்தியம் செய்து என் கூட படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. சம்மதம்னா என் கூட வான்னாரு. விளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்த வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதா தேவியுமாக அவர் எப்படி படியிழக்க வருகிறார்கள், எப்படி நாளை நல்ல தினைய கொண்டு நாடு எங்கோ வருவார், அங்கே நாடு எங்கோ வருவார்.
இழந்து முடிப்பாராம். உயிரும் தப்பாமல் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் எல்லா உயிருக்கும் படி இழந்து முடித்தார். பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா கொஞ்ச நேரம் ஏதாவது நம்ம நிழலார உட்கார்ந்து விட்டு போவோம் அப்படின்னு கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார். ஆல விருச்சகத்தை கண்ட உடனே பார்வதி ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். களைப்பை தீர்க்க வேணுமே என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார். ஓடி போய் அந்த ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து கொண்டு பார்வதி காத்து வாங்கி கொண்டு சுத்துமுத்தும் வேடிக்கை பார்த்தார். அப்ப மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்க ஒரு சின்னம் சிறிய பாலக அண்ணா இருக்கான் பாரு, டவுசர் போட்ட தம்பி. ஆமா டவுசர் போட்டிருக்கான். அதையே நீ கேட்க? அவன மாதிரி ஒரு சின்ன பையன் 10 வயசு இருக்கும். மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்காக குலை வேணும்னு முனிக்கொப்ப உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து இவன் அடிக்கொப்ப வெட்டின உடனே பார்வதி பதறி போனா. ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகே, என் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுதானே, கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேருவானா? தரையில விழுந்தா தவிடு பொடியாயிருவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். அதனால ஆண்டவா சிவபெருமானே அண்ணா பாருங்க, ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டு ஏறனா, கீழே வரும்போது ரொம்ப சுலபமா வந்துடலாம் பொழுக்கு அப்படின்னு மேல போய் உட்கார்ந்துருக்கான். அவன் கீழே விழுந்தானே நாம் ஆண்டு மடைந்துருவானே, நீங்க போய் இப்பமே பிள்ளைய காப்பாத்துங்க, உடனே காப்பாத்துங்க ஐயா, இந்த பிள்ளைய காப்பாத்துங்க, இந்த பிள்ளைய காப்பாத்துங்க, இது ரொம்ப கிழட்டு பிள்ளையா இருக்கு அப்படின்னு பார்வதி பகவானை பார்த்து சொன்னாள். அப்போ இந்த பார்வதி சொன்ன உடனே சிவன் பார்த்தார். ஏய் பார்வதி, கூட வரும்போது எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த? என்ன கொடுத்தீங்க? நான் படியிழந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். படியிழந்து முடித்து விட்டு நம்ம ஓய்வெடுக்க கூடிய நேரம் தானே, நீங்க போய் இப்ப பிள்ளைய காப்பாத்துங்க. கண்ணுக்கு முன்னால இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. முட்டை விடுத கோழிக்கு தான் பெட்டி வெளி தெரியும், உமக்கு என்ன தெரியும்? நீ பிள்ளைய போய் இப்பமே காப்பாத்தோன்னா நீ நல்ல ஆப்பாயில் போட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்கு? உமக்கு என்ன தெரிய போகுது? இங்க பிள்ளைய காப்பாத்தலாம், உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி பார்வதி, சத்தியமணி கொடுத்த வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. பிள்ளைய காப்பாத்துதேன். ஆனா ஒண்ணு, அவன் வெட்டு முடிந்து கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. காப்பி ஆத்தவா? அப்பலே காப்பி போட்டு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மேல எங்க ஆத்த? காப்பாத்தணும். அம்மானு சொன்னா நீ காப்பாத்த, அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துதேன் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிக்க ஆத்துக்காரனுக்கு புத்தி கட்ட வாங்கி வாங்கி வெட்டினா பாரு, கொப்பு முறிஞ்சு கீழே வாரான். கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே, உருண்டு பிறண்டு வந்தாமல. ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்ல என்ன பத்தா அப்பாவே இருக்கலாம். இந்த காளியாத்தால கூப்பிட்டு அவளாவது போயிருப்பா. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? என்ன இப்படி வேடிக்கை பாக்கிய? நீங்க சரியா சொல்லுங்க. எங்க தாத்தா 100 ரூபா தருவாரு. ஆமா, நேத்து கொடுத்த பங்குன்னு வீட்டுக்கு போகல. அவர் என்ன விழுந்தா யாரு உன் வீட்டுக்காரிய போறா? அவர் 2000ல வச்சிருக்காரு 100 ரூபா. பிறகு
சரி குடுப்போம் சொல்லணும்ல செல்லாதோ தெரியாது அத அப்பறே எங்க அக்கா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு வாங்கிட்டு விட்டுருவாய ஐயோ ஆமா அப்ப அன்றாயிரத்துல இல்ல எப்படியாவது ரூபா கொடுத்துரும் சொல்லட்டும் கொஸ்டின் பிறகு நாளைக்கு வேணும்னு சொன்னா அம்மானு சொல்லல அப்பானு சொல்லல வேற என்ன சொல்லியிருப்பான் அவன் என்னதான் சொல்லி விழுந்திருப்பான் பிள்ளை ஐயையோ இல்ல அப்பா போச்சே ஐயையோ 100 ரூபா போச்சே 100 ரூபா போச்சே வடை போச்சு நாளைக்கு ஒரு வடையாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் எல்லாரும் நினைக்காங்க என்ன மாவு வேற ஆட்டி வச்சுட்டு வந்தோம் ஆ? அதிரசத்துக்கு வேற மாவு பறிஞ்சு வச்சிருக்கு அப்பலே நான் வரும்போதே ஒரு ராலியில கொண்டு வந்து இறக்குனாங்க என்னத்த பண்டமலகாரம் போடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சரக்கு வாங்கியிருக்காவோ கரெக்ட் உங்க சரக்கு இல்ல இது எங்க சரக்கு உங்க சரக்கா வேற எங்க வீட்டு சரக்கு நாங்க எங்க சரக்கு வாங்கி கோழி கூட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் உங்க சரக்கு கோழி கூட்டுக்குள்ள இருக்கா ஆமா எதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டிருக்கோம் நேரம்ல நீங்க தான் உங்க சரக்கு ஒளிச்சு போடணும் நாங்க பயப்படவே வேண்டாம் எங்க சரக்கு இறக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவன் இந்த பிள்ளை எப்ப வெளில நிப்பாட்ட போறா நம்ம எப்போ போய் ஒரு நாள் தூங்கி எந்திச்சு காலைல இட்லி வேற வைக்க வேண்டியிருக்கு அதிரசம் சுடணும் அவன் முறுக்கு வேற சுட வேண்டியிருக்கு இன்னைக்கு 2 ஜிலேபியை கொடுத்து போட்டிருந்தா ஆமா இந்த பிள்ளைக்கு 2 ஜிலேபியை கொடுத்துருக்கலாம் அழகா சிலிப்பி கொடுத்துருக்கலாம் ஜிலேபிங்க சிலிப்பி சிலேபி ஜிலேபி அப்படி விவரமா சொல்லு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உட்கார்ந்து பார்க்காங்க அப்புறம் எங்க பதில் சொல்ல அதானே மாவு மாவெல்லாம் நாளைக்கு விடிய காலம் ஆட்டலாம் அதானே சரி இப்ப கொஸ்டின் இப்போ நீங்க சொல்லுதேல இல்ல நான் சொல்லட்டுமா நீயே தான் சொல்லு நீங்களா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு சரி நானா சொன்னா நீங்களாம் சேர்ந்து எனக்கு 1 ரூபாய் தர வேண்டி இருக்கும் அதானே பாத்துக்கோங்க பரவாயில்ல கரெக்டா சொல்லிட்டேல என்ன சொன்னாவோ இப்போ யார் சொல்லி தந்தா அது ஒரு கற்பனை தான் யாரோ இப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அந்த ஆட்சி சரியாத்தான் சொன்னா வாய்க்குள்ளே வச்சிருக்காவோ ஆமா அதாவது நம்ம வாழ்க்கையிலே வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் கிடைக்கும் ஆமையா நம்ம சொல்லுது சரியோ தப்போ தப்போ நமக்கு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டேன்னு அதை பயன்படுத்த என்ன வந்தாலும் சொல்லிடணும் அதேதான் நமக்கு அமைஞ்சா 100 ரூபாய் கிடைச்சது அமையலையா அடுத்த வாய்ப்புல பாத்துக்கணும் வாய்ப்பை ஒரு நாளும் தவற விடக்கூடாது நான் ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டேன் என்ன அவசரப்பட்டு மூத்த பிள்ளைய கட்டியா கொண்டாட்டிய அப்படியா இளைய பிள்ளை சிவப்பா இருப்பா சூப்பரா இருப்பா சரி விவரமெல்லாம் அவசரப்பட்டு மூத்த பிள்ளை கருத்த பிள்ளைய கட்டிட்டேன் கெட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை சிறுபானியா என்ன சிறுபாணி நீ இருக்க இருப்புல இந்த வருத்தம் இப்ப தேவையா நான் என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொன்னேன் நான் வாய்ப்பு விட்டதுதான் சொல்லுறேன் என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கேட்டுச்சான் சபையில நீ இருக்க அளவுக்கு இப்ப உனக்கு வேண்டியதான் மனசுல அந்த வடு இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் கருத்த பிள்ளை கட்டிட்டு அப்படின்னு அதான் பத்திரிக்கை பாய் பாவனை போனாலும் 18 வழியும் ஒன்னா போச்சான் அவன் எதுக்கு போறா பாதை காட்டியா அதானே அதனால சரி நீங்க சொல்ல வேண்டாம் நானே சொல்லுவேன் சரி அந்த பையன் அண்ணா ஆன்சர் சொல்லியாச்சுல அவங்களுக்கெல்லாம் கேட்கல அங்க இருக்காங்க பாரு அவன் பாலகை கீழே விழும்போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை நான் செத்தேமனா வாக்கு சனியே போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி என் பேச்ச நீ கேட்டியா அதான் அன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னு இருக்கான் ரோடா போடுவாங்க வாய்க்கல அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா கல்லெத்தி கீழே விழுந்தாலும் என் அம்மா அங்கணும் இல்ல நான் என் அப்பா அங்கணும் நான் செத்தண்டோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும் அதனால நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் நம்ம மனசு என்ன மாதிரி இருக்கோ நம்ம எதிரியும் நல்லா இருக்கணும் நினைச்சா ஆண்டவன் நம்மள நல்லா வைப்பாரு அதேதான் தனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போக கூடாது நினைக்கணும் நமக்கு தான் ஒரு கண்ணு போச்சு அவனாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா இந்த இருக்க கண்ணு ஒழுங்கா இருக்கும் நமக்கு ஒரு கண்ணு போயிட்டு அவனுக்கு 2ம் போய் நினைச்சா இந்த இருக்க கண்ணையும் புடுங்கிடுவாரு நான் அரவிந்துக்கு போயிட்டு கண்ணாடி போட்டிருக்கேனே நீங்க ஒருத்தர் கண்ணாடி போடலன்னு நான் நினைக்க கூடாது தாத்தாவுக்கு ஆபரேஷன் பண்ணி இப்பதான் ஒரு 2 மாசம் ஆகுது 85 வயசு ஆயிட்டு நீ ஆபரேஷன் பண்ணிருக்கீரு சரி எங்களுக்கு 40 வயசு தான் ஆகுது ஆகும் நாளைக்கு ஆகும் சரி 40 வருஷம் கிடைக்குது ஆபரேஷன் பண்ணோம்னா அப்படியே பண்ணவே வேண்டாம் நீங்க நல்லா இருந்தா சரிதான் வாக்கே போனா இருக்கட்டும் அப்ப நம்ம மனசு நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அது போலதான் இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பாராம் அதனால செத்தேமல் விழுந்தா செத்து போலாண்டி வா போவோம் அப்படி என்றா ஆண்டவன் சொல்ல சொன்ன போது பார்வதி நினைக்கா ஆண்டவன் ஏன் காப்பாத்தல
ஏன் காப்பாத்தல? இல்ல அவர் ஒரு கடவுள் தானே. அதேதான். கடவுள் நினைச்சா காப்பாத்திருக்கலாம்ல. ஆமா. நம்ம 1000 வாட்டி இந்த மனசுகிட்ட எடுத்து சொன்னோமே. நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாரோ அந்த மனுஷன். ஏன் காப்பாத்தல? எதுக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்களே பாப்போம். இது சொல்ல கஷ்டம். இது ரொம்ப யோசனை பண்ணாதான் சொல்ல முடியும். சரி நேரம் இல்லை, நம்ம சொல்லிடுவோனே. அந்த பாலகனாகப்பட்டவன் இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும். இந்த சூழ்நிலை இப்படி அமைஞ்சதில்ல. இந்த ஆலமரம் இங்க இல்ல. திடீர்னு இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் பார்க்க இது என்பெருமான் கண்ணபிரானுடைய வேலை. ஏ பார்வதி அன்னம் நினைக்காம தானே சத்தியம் பண்ணி கொடுத்தா. சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்தை கட்டுப்பட்டு நடக்காளா அப்படிங்கிற பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணை இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார். இது பகவானுக்கு தெரியும், பார்வதிக்கு தெரியாது. அதான் அரிய சிவன் ஒண்ணு, அதை அறியாதவை வாயில மண்ணு. சிவனை பத்தி அரிக்குத்தான் தெரியும், அரியை பத்தி சிவனுக்கு தான் தெரியும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுதாங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விவரம் தெரியாத பார்வதி கோபம் கொண்டு பகவான் பின்னால் வந்து கொண்டிருக்க எங்கே வருகிறார்கள்? அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதி கைலை போவோம் என்று நாகலோக வழியாக, நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரார். பார்வதி ஆண்டவா பகவானே நாகராஜ நாகக்கண்ணே அவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணுமையா. ஏ பார்வதி சும்மா என்கிட்ட கோவத்தை கிளப்ப கூடாது. அங்க என்னடானா பிள்ளைய காப்பாத்துங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? 12 வருடமா பிள்ளை இல்லாம என்ன நினைச்சு தவம் இருக்காங்க. உன் வேலைய பார்த்து என் பின்னாலவா ஏன் ஆண்டவா வெறும் பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம்? இங்க இப்பவுமே பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? பிள்ளை வரம்னா சும்மா லேசுப்பட்ட வரமா? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்குப்படி நான் கணக்கு வச்சிருப்பேன். இன்னாருக்கு இப்படி இவ்வளவுன்னு கணக்கு வச்சிருப்பேன். நீ சொன்ன உடனே கொடுக்க இது என்ன சக்கா புக்கா வியாபாரமா? இல்ல மார்க்கெட்ல வைக்க மாங்காயா கத்தரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க? இவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தாண்டி நான் பிள்ளை வரம் கொடுக்கலாம். கணக்க பார்க்கணும்னா அப்போ கணக்க பாருங்க. யார பார்க்க? நம்ம கணக்கெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? கணக்கு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கணக்கு கையில இல்ல, கைலாசத்துல இருக்காரே கணக்க பிள்ளை. சீராக கணக்கெழுது சித்திரபுத்திர நயினார். பொய்யே சொல்ல மாட்டார், உண்மையே உண்மையா எழுதுவார். நம்ம நல்லது செஞ்சா புண்ணிய கணக்கு, கெட்டது செஞ்சா பாவ கணக்கு. நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள முடிச்சிட்டோம், நம்மளை யாரு பார்க்க போறான்னு நம்ம நினைக்கும். கூரைக்கு மேல ஒருவே உட்கார்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். பிறகு இந்த பையன் என்ன மாதிரி போனா, இந்த மாதிரி களவாண்டா, இந்த மாதிரி இவனை இப்படி பேசுனா, இந்த மாதிரி இந்த பொருளை எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். ஆமா. அப்ப இந்த சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணி கணக்கை பார்க்க அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஒரு சென்மத்தில ஏடவனாதான் பிறந்து நாகமுடி ராஜமன் 8 மாத சூலமான் அம்பாலையை திருக்கார் அதன் உயிரமாய் திருக்கார் மானை கொண்ட தோஷத்தால் மணலை ஒன்றை கிடையாது நாகக்கண்ணி பெண்கொடியாள் நாகராஜே வேடவனாக பிறந்து 8 மாத சூல்மான அம்பாள் எய்து கொண்டுட்டான். அப்ப சூல் மானை கொண்டது வயத்துக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பாவம் சும்மா விடுமா? சரி இந்த நாகக்கண்ணி கணக்க பாப்போம்னு அவ கணக்க பார்த்தா அவ அதுக்கு மேல போன
சென்மத்திலே என்னய்யா மருத்துவமாக பிறந்த நாகக்கண்ணி ஆமா 7-8 பிள்ளைக்கு கரு மருந்த கொடுத்து பாதகத்தை கருவையே கலைச்சிட்டா. அவன் இந்த கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு. இந்த கூறுகட்ட வேலை அப்பமே நடந்ததுன்னா என்னய்யா அப்ப இந்த ஆஸ்பத்திரிலாம் இல்ல பாத்தியா, மருத்துவம்னா ஊருக்கு ஒரு குடிமகா இருப்பா. இருப்பா அவ வந்து மருந்து அரைச்சு கொடுத்தானா எத்தனை மாசம் ஆனாலும் சரி ஆமா இருக்க இடம் தெரியாம போயிரும். அதேதான் அவ பிறந்த பிறவி எப்படி, அவ வேலை அப்படி. எள்ளு கருப்பட்டி அதனா மரம்பால சுக்கா வேறு அதலி வேறு இவ்வளவு சேர்த்து முதல்ல ஒன்னிய தூக்கி உள்ள போடணும்யா. என்னத்துக்கு உள்ள நீ போடணும்? இவ்வளவு பக்குவம் சொல்லுத பாத்தியா? எங்க கிழவி சொல்லி வச்சுட்டு போனா ஏன் சண்டை போடுது 2 பேரும்? என்னமோ தெரியல. வெடி வேணும் இருக்கு. நாய் ஏன் சண்டை போட்டு ரோட்ல அலை இழுத்துக்கிட்டு அலையுது தெரியுமா? எதுக்கு அண்ணாச்சி இந்த நாய் எதுக்கு சண்டை போட்டு தெரியுமா ரோட்ல? எதுக்கு? அதாவது ஒரு பெண்ணை 2 பேர் தாலி கட்டினாங்க. சரி நீங்க கேட்கலாம் அது எப்படி சாத்தியப்படும்? அதானே ஒரு பொண்ணை எப்படி 2 பேர் கட்ட முடியும்? ஆமா ஒரு பொண்ணை 2 பேர் கட்டி ஆமையா அது எப்படி குடும்பம் நடத்த முடியும் நீங்க கேட்கலாம். சரிதானே அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்துச்சு. ஆமா அதாவது ஒரு பெண்ணை தாலி கட்டினா பாத்தீங்களா 2 பேரும் ஆமா அண்ணன் தம்பி கட்டினான். அப்படியா? அப்ப அண்ணன் சொன்னான் தம்பி கிட்ட, சரி தம்பி நம்ம ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சிருக்கோம். சரி அண்ணன் வீட்டுல இருக்கும்போது நீ உள்ள வரக்கூடாது, தம்பி வரக்கூடாது. சரி நீ தம்பி வீட்டுல இருக்கும்போது சரிதான் நான் அண்ணன் வீட்டுக்குள்ள வர மாட்டேன் ஆமையா அப்படின்னு பேசி முடிச்சாங்க. சரி அப்ப அண்ணன் தம்பி உள்ள இருக்கும்போது யாரு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாதுல அப்படின்னு யோசனை பண்ணாங்க. சரி அப்ப அண்ணன் சொன்னான், என்ன நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் காலடியை வெளியே கட்டி போட்டிருப்பேன், சரி செருப்பை போட்டிருப்பேன். என் காலடி செருப்பு வெளியே கிடந்துச்சுன்னா சரி நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆமையா அப்படின்னு அண்ணன் சொன்னான். சரி சரின்னு ஒத்துக்கொண்டு ஆமா வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. சரி ஒரு நாள் என்னய்யா அண்ணன் செருப்பை வாசல்ல கட்டி போட்டுட்டு சரி வீட்டுக்குள்ள மனைவி கூட இருந்தான். ஆமா அப்ப இந்த நாய் என்ன செஞ்சு தெரியுமா? என்ன செஞ்சது? 2 செருப்பு தூக்கி கொண்டு சரி எட்டி கொண்டு போட்டு வந்துட்டு. ஐயோ அப்ப தம்பி அந்த நாள் பார்த்து வீட்டுக்கு வரான். சரிதானே அப்ப வரும்போது என்னய்யா வாசல்ல செருப்பை பார்த்தான். அப்ப செருப்பு இல்ல. இல்ல அப்ப வீட்டுல அண்ணன் இல்ல. இல்ல அப்ப கதவு எல்லாம் கிடையாது. அந்த காலம் இப்படி கிடையாது. ஆமா ஒரு சீரையை கொட்டி தொங்க விட்டுருக்கான்னு வைங்களேன். சரி படக்குன்னு தம்பி வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆமையா வீட்டுக்குள்ள போகும்போது சரி அண்ணனும் அந்த மனைவியும் பேசி கொண்டு இருக்கிறத பாத்துட்டான். சரி பார்த்த உடனே அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு, ஏ தம்பி என்ன நான் வாசல்ல செருப்பு கட்டி போட்டிருக்கேன், நீ என்ன அதை பார்க்காம உள்ள படக்குன்னு வந்துட்டிய, அதானே வந்து பார்த்து என்ன மானவங்க படுத்திட்டிய அப்படின்னா. ஆமா உடனே தம்பி சொன்னான், என்ன சொன்னா? அண்ணா வாசல்ல செருப்பு வெளியே இல்ல, சரி செருப்பு வெளியே கிடந்தா உள்ள வந்திருப்பானா அப்படின்னு தம்பி அண்ணன் கிட்ட சொன்னான். சரி உடனே வெளியே வந்து பார்க்கும்போது என்னய்யா வெளியே வாசல்ல செருப்பை காணும். செருப்பு காணணும்னா அங்கங்க தேடி பார்க்கும்போது ஆமா தள்ளி கொண்டு தூக்கி போட்டு சரி இந்த நாய் கடிச்சுக்கிட்டு இருக்கு. செருப்பை கடிச்சிருக்கு. உடனே அந்த நாயை கூப்பிட்டான், என்ன வந்து நீ அவமானப்படுத்திட்ட, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போறேன் பாரு. என்ன சாபமோ? என்ன அவமானப்படுத்தி என் தம்பி வந்து என்ன பார்த்து உள்ள வந்து பார்த்ததுனால சரி நீ ரோட்ல தெருவுல இருந்து இழுத்து கிடப்ப. அப்படியா? அப்படின்னு சாபம் கொடுத்தாரு அன்னைக்கு அண்ணன். அதேதான். அதனாலதான் இந்த நாய் இப்ப ரோட்ல இருந்து இழுத்து. ஆமா 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 சரி இதுக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்கும் ஐயா. விவரம் ஏகப்பட்டது இருக்கு. பரவாயில்ல. ஆமா அதனால சரி அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவமுடந்து வரக்கூடிய நேரத்திலே இருவேர்களின் கணக்கை பார்க்க ஏந்தும் பிள்ளை இல்லை. கருவளைத்த இருவேருக்கும் கை குழந்தை கிடையாது. உருவளைத்த இருவேருக்கும் ஒரு குழந்தை கிடையாது என்று சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியார் என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்கவே, கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்கவே. ஏய் பார்வதி, செய்த பாவத்துக்கு நாம் பிள்ளை வரை எப்படி கொடுக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு பெண் இருக்காளே, பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. உமக்கு கொஞ்சமாவது மனம் சிறங்கலையா? கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடுகளம் இறங்கலையா, இருப்பாய உம்மனது, இருப்பாய உம்மனது, சாமி இல்லளம் இறங்கலையா. நீங்க பிள்ளை கொடுக்க விட்டால் பின்னால வர மாட்டேன், கைலாசம்
நான் வரமாட்டேன் கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பொங்கி நான் பொறிக்க மாட்டேன் பூமாவன்னு சொல்ல மாட்டேன் ஆக்கிய வைக்க மாட்டேன் ஆலம் என்று சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன் நான் பணிவிடையும் செய்ய மாட்டேன் அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவை எது சொல் ஏடி அம்மா பார்வதி மதலை வரம் கொடுத்தார் மணக்கவலை வந்துச்சு குழந்தை வரம் கொடுத்தார் கொடுங்கவலை வந்துச்சு பிள்ளை வரம் கொடுத்தார் பிள்ளை வரம் கொடுத்தா புன்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும் என் பேச்ச கேளு என் கூட நீ கைலாசத்துக்கு வா ஏண்டவா நீங்க மட்டும் பிள்ளை வரம் கொடுக்கல நான் உங்க பின்னால நான் வர மாட்டேன் மதலை கொடுக்கவில்லையானா உங்களை மன்னன் என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னா சிவன் பார்த்தார் இதுக்கு மேல என்ன எந்த பதிலும் சொல்ல முடியாது நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்றார் அங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி இந்த ஆண்டவனை நாம எதிர்பார்த்து நிற்க கூடாது என்ற அங்கார கோபம் கொண்டு சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க சாமி கண்டிப்பா நான் கொடுப்பேன் பார்வதியும் சொன்ன போய் ஆண்டவை ஏது சொல்லு ஏடியம்மா பார்வதியே ஏய் பார்வதி என்னை எதிர்த்து இருவருக்கும் குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிள்ளை இல்லா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார் ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை கொடுக்க சொன்னாலும் இப்படி சாபத்தை கொடுத்தா நான் என்ன செய்வேன் ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாய் சனிக்க சட்டம் இல்லை கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை எனக்கு மாற்று வரம் தந்தா நான் போய் முதலையா பிறக்கேன் அப்படியானால் நாகத்திற்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம் கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம் முடிந்ததுக்கு முன்னால ராஜநாகன் தன்னை மறந்து கொத்தி குடித்தாலும் குடித்து விடும் அதனால இவங்களுக்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்காம தெய்வ குழந்தைய அமிர்த 8 கலசத்துல நம்ம பிள்ளையா கொடுப்போம் அப்படி என்று ஆதி கையில இருந்து வாயு தேவன் மகிமையினாலே அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இதை கொண்டு போய் கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் வரைக்கும் நீ பூஜை இருந்து வர சொல்லு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொருவத்திலே அரசுருவத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே 8 கை குழந்தையா பிறக்கணும் அம்மா என்ற ஆண்டவன் வாக்குவரங்களை கொடுக்க பார்வதா தேவி அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜா நாகக்கண்ணி பிள்ளை இல்லாத கவலையை தீர்க்க இதோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த 8 கலசத்தை ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வாங்க அட்டகாலியர்களாகவே அம்மா நான் அவதார பிள்ளையா உங்களுக்கு பிறப்பேன் அப்படி என்று சொன்ன போது அவர் அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே வைத்து மட்டமாக அடுக்கி நாகம் 2 தன் உடலை போட்டு சுத்தி அவர் படத்தை மேல விரித்து அங்கே 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அங்கே பூஜை இருந்து வாராரே 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த அமிர்த 8 கலசத்தில அம்மா யாரால் எல்லாம் வந்து பிறக்க போறா தாய நாளா
அம்மா கலசத்தில சக்தி காளி அம்மா வந்து தான் பிறந்தா ஏ கலசத்தில அவ முதலாவது கலசத்தில சக்தி காளி அம்மா வந்து தான் பிறந்தா நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மனை குலவ அவ இரண்டாவது கலசத்தில ஏ ஈஸ்வரி அம்மா வந்து தான் பிறந்தா அவ மூணாவது கலசத்தில அவ மாரியம்மா தான் பிறந்தா ஏய் ஏழாவது கலசத்தில நாலாவது கலசத்தில அவனாக அம்மா வந்து தான் பிறந்தா அவ ஐந்தாவது கலசத்தில அழகுணாட்சியா தான் பிறந்தா அவள் ஆறாவது கலசத்தில அக்கினி மாரியம்மா தான் பிறந்தா அவ ஏழாவது கலசத்தில ஏற்ற வடக்குத்தி அம்மா வந்து தான் பிறந்தா அவ எட்டாவது நல்ல கலசத்தில ஏ கலசத்தில ஏற்ற துர்க்கை அம்மா தான் பிறந்தா ஓடியா எங்க காளி அம்மா மாரியம்மா அவ அம்மா வந்து பிறந்தாள் நீங்க இடுங்கள் அம்மா தாய ஒரு குலவ தாய ஒரு குலவ அம்மாளுக்கு இட்ட வாயு பூச்சொரிய தாய ஆடி வாரா பாடி வாரா அவ ஆதாளி போடுவாளா தாய வேலை நல்ல உனக்கு வேலையம்மா தாய வேலையம்மா உனக்கு விளையாடும் சமயம்மா உனக்கு வீரப்பல்லா விரிசடையா ஏ நாகலாபுரம் காளியம்மா தாய விரித்தாடும் தலமுடியா எம்மா கோரவாயா கோர ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.